Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3401 அல்கோரிதம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 5 இருக்க டாபிக் தான் பார்க்க போகிறோம். NP கம்ப்ளீட் NP ஹார்ட் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் NP அப்படின்னா என்ன? NP அல்கோரிதம் அப்படின்னா நான் டிட்டர்மினிஸ்டிக் அல்கோரிதம் அப்படின்னு மீனிங். ஓகேவா? டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டது இவ்வளோதான் இருக்கும்னு என்னால் குறிப்பிட்டு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதுன்னா அதை நான் டிட்டர்மினிஸ்டிக்னு சொல்வேன். அதுவே நான் டிட்டர்மினிஸ்டிக் அல்காரிதம்னா கேன் நாட் பி ப்ரெடிக்டட் ப்ராப்பர்லி. ஓகேவா? என்னால் இப்படி தான் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாதது தான் நான் டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு சொல்வோம். தட் மீன்ஸ் அவுட்புட் கேன் நாட் பி ப்ரெடிக்டட் ப்ராப்பர்லி ஈவன் வி நோ த இன்புட். இன்புட் என்னன்னு தெரிஞ்சாலுமே அவுட்புட் எனக்கு என்ன தான் வரும்னு என்னால் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாமல் இருக்கிறத தான் நான் நான் டிட்டர்மினிஸ்டிக்னு சொல்வேன். ஸோ சேம் இன்புட்டை கொடுத்தீங்கனாலும் டிஃப்ரெண்ட் அவுட்புட் வந்து ஃபார்ம் ஆகும் ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷனில். இதை தான் நம்ம நான் டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு சொல்வோம். ஸோ Q0னு ஒரு ஸ்டேட்லேருந்து 2 இன்புட் சேம் இன்புட் 0 0 தான் கொடுக்குறேன், பட் எனக்கு 2 டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்படி கிடைக்கிறத நான் டிட்டர்மினிஸ்டிக் அல்காரிதம்னு சொல்வோம். ஓகேவா? ஸோ டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா எந்த இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் கிடைக்கும்னு எனக்கு கரெக்டாக ஒரு வேல்யூ வந்து எனக்கு தெரியுதுன்னா அதை நம்ம deterministic algorithm னு சொல்வோம். ஓகேவா? so algorithm will take more than one path. We cannot determine next step of execution. அடுத்து என்ன நடக்கும்னு என்னால ஒரு prediction என்னால சொல்ல முடியாது. ஓகேவா? so எப்பவுமே ஒரு approximate solution தான் கொடுக்க முடியும், accurate solution எதுவுமே கொடுக்க முடியாது. இது எல்லாமே NP ல தான் வரும். எக்ஸாம்பிள் Monte Carlo problem, genetic algorithm etc. இது எல்லாமே நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா NP ல யூஸ் பண்றோம். so இதுல reduction concept இருக்கு. reduction அப்படின்றதே reducibility னு சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா நான் கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ரிடக்ஷன் அப்படின்றது. இப்போ 2 டிசிஷன் எடுத்துக்கிறேன், ஒரு அவுட்புட் வந்து எஸ்ஸோ இல்ல நோவோ எனக்கு 2 ஆன்சர் கொடுக்க போகுது. 2 ப்ராப்ளம் P1 P2னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு தனித்தனியா இன்புட் I1 I2னு 2 எடுத்திருக்கேன். ரெண்டுக்குமே தனித்தனி அல்காரிதம், ஒன்னு A1 இன்னொன்னு A2, நோன் அல்காரிதம் ஒன்னு அன்னோன் அல்காரிதம் ஒன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? if P1 can be solved with the help of A2, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா P1 அப்படின்ற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமை A2ன்ற அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன். தென் வி கன்வெர்ட் இன்புட் I1 என்னவா மாற்றலாம், I2வா சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எதுக்கு அப்படின்னா P2ஓட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் P1 ரெடியூஸ் பண்ணி P2க்கு என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும்னா அதை தான் ரெடியூசபிலிட்டி அப்படின்ற கான்செப்டை சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அந்த டயக்ராமில் சொன்னது தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுக்குள்ள NP hard அப்படின்னா என்ன? ஸோ problem is called NP hard if every problem in NP can be polynomially reduced. polynomial அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னமா? ஸோ நம்மளுக்கு x 2x plus 2x square plus 2x plus x plus 1 equal to 0 இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா இதை தான் நம்ம பாலினாமியல்னு சொல்வோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கான பாலினாமியல்ல வர்றதுல ப்ராப்ளம் இஸ் கால்டு NP ஹார்ட்னா ஒவ்வொரு ப்ராப்ளமுமே அந்த நான் டிட்டர்மினிஸ்டிக் அல்காரிதம்ல இருக்கிறது எல்லாம் பாலினாமியலா ரெடியூஸ் ஆகணும் நமக்கு. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ல சொன்ன மாதிரி ஒரு வேற இன்புட்ல இருந்து இன்னொரு இன்புட்டுக்கு என்னால் கன்வெர்ட் பண்ண முடியணும். அந்த மாதிரி வர்றது தான் பாலினாமியலி ரெடியூசபிள் அப்படின்னு சொல்வோம். அப்படி இருந்துச்சுன்னா அது NP hard. அதுவே NP complete அப்படின்னா a problem is called NP complete if the problem P is, அந்த problem P என்னவா இருக்கணும் அப்படின்னா first non deterministic ப்ராப்ளமா இருக்கணும், then NP hard ஆவும் இருக்கணும். that means reducible to x ஆவும் இருக்கணும். நார்மலா NP ஆவும் இருக்கணும், NP hard ஆவும் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து இருந்தா NP complete னு சொல்வோம். ஓகே, அதுக்கான வென் டயக்ராம் தான் இங்க நான் போட்டிருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு NP ப்ராப்ளம் இருக்கு, அது NP hard இருக்கு. ஸோ அதுக்குள்ள NP குள்ள தான் ஃபர்ஸ்ட் Pன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு NP கம்ப்ளீட்ன்றது. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான ஒரு வென் டயக்ராம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் NP ஹார்ட் பார்க்கறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம்னா பாலினாமியல் டைம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் ஹெட்டிங். பாலினாமியல் டைம் அப்படின்னா என்ன?
So a polynomial time algorithm is an algorithm whose running time is polynomial in the terms of the size of input. ஒரு இன்புட்டோட சைஸ் பேஸ் பண்ணி ஒரு அல்காரிதமுக்கு ஒரு பாலினாமியல் சீக்வன்ஸ் போடுறேன்னா அதுதான் நான் பாலினாமியல் டைம் அல்காரிதம்னு சொல்வேன். More formally, an algorithm is said to run in a polynomial time if its worst case time complexity is order of n power k. நம்ம ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்றப்பே நம்ம பவர்ல வரது தான் சொல்லியிருக்கோம் வேரியபிளுக்கு. ஸோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்பவுமே எப்படி இருக்கும், ஆர்டர் ஆஃப் n பவர்ல இருக்கலாம். ஸோ வேர் n இஸ் த சைஸ் ஆஃப் த இன்புட்டா இருக்கலாம், kன்றது கான்ஸ்டன்டா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாலினாமியல் டைமை பத்தி தெரியணும்னா சின்னதா சில கான்செப்ட்ஸ் வந்து எனக்கு தெரிய வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அல்காரிதம் எவ்வளவு நேரம் இட் மெஷர்ஸ் எது மெஷர் பண்ணும்னா அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் அல்காரிதம் டேக் டு கம்ப்ளீட் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த இன்புட். ஒரு இன்புட்டோட சைஸை பேஸ் பண்ணி அந்த அல்காரிதம் எவ்வளவு நேரம் ரன் பண்றதுக்கு எடுத்திருக்குன்னு நான் பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாலினாமியல் டைம். Polynomial time na an algorithm is considered to run in the polynomial time if its time complexity can be expressed in polynomial function. என்னோட polynomial functionல தான் என்னோட time complexity represent பண்றேன்னா அதுதான் நான் polynomial time அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? polynomial time complexity பாத்தீங்கன்னா order of 1 அது constant time, order of n linear time, order of n square quadratic time, n cube இருந்துச்சுன்னா cubic, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம polynomialனு சொல்வோம். ஓகேவா? so efficiency அப்படின்னு பாத்தீங்கன்னா polynomial time algorithm are generally efficient for practice purpose to running rows reasonably with the size of the input. இது எதை பேஸ் பண்ணி மெயினா வரும்னா size of input தான். ஓகேவா? so large input இருந்துச்சுன்னா highly feasible இருக்கும். so the time complexity எனக்கு அதிகமா எடுத்திருக்கும். then contrast with exponential time. exponential அப்படினா என்னமா 2 power n தான் exponential ways. ஓகேவா? so sometimes நமக்கு என்ன பண்ணலாம் அப்படினா இந்த polynomial time வந்து exponential time ஆவும் மாறதுக்கு chances இருக்கு. ஓகேவா? some example அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காமன் அல்காரிதம் இருக்கு இந்த பாலினாமியல் டைம் காம்ப்ளெக்சிட்டில. சார்ட்டிங் அல்காரிதம்ல பாத்தீங்க அப்படின்னா குயிக் சார்ட் வந்து அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் n log n. சர்ச்சிங் அல்காரிதம்ல பைனரி சர்ச் பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் log n. இந்த மாதிரி பல அல்காரிதம் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? சோ இது எல்லாமே இன்புட் சைஸை பேஸ் பண்ணி வரது தான் பாலினாமியல் டைம். ஓகே, சோ பாலினாமியல் டைம் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ பாலினாமியல் டைம் வெரிஃபிகேஷன் ரெஃபர்ஸ் டு த எபிலிட்டி டு எஃபிஷியன்ட்லி செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் கேட்ட சொல்யூஷன் கிடைச்சிருக்கான்னு நான் செக் பண்றதுக்கு தான் இந்த பாலினாமியல் வெரிஃபிகேஷனே வரும். இஃப் த சொல்யூஷன் கேன் பி வெரிஃபைட் இன் பாலினாமியல் டைம் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனை வெரிஃபை பண்றோம்னா இட் மீன்ஸ் தட் தேர் எக்ஸிஸ்ட்ஸ் an algorithm whose running time is polynomial function of the input size. இன்புட் சைஸை பேஸ் பண்ணி தான் அந்த பாலினாமியல் டைம் வந்திருக்கு நான் கரெக்டா சொல்ல முடியும். சோ அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், நம்மளுடைய ப்ராப்ளம் NP ஹார்ட்னஸ் NP கம்ப்ளீட்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கான்னு நான் செக் பண்றதுக்கு தான் இந்த பாலினாமியல் டைம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? இதுல மெயின் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பார்த்து கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங் நோட்ல இருந்து இருக்க எல்லா வெர்டெக்ஸ் எல்லா சிட்டிஸையும் ஒரு தடவையாவது நான் விசிட் பண்ணி வந்திருக்கணும். ஓகேவா? இது எதுக்கான எக்ஸாம்பிள் NP ஹார்ட் ப்ராப்ளமுக்கு. சோ இதை நான் செக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் எனக்கு பாலினாமியல் டைம் வெரிஃபிகேஷனுக்கு இருக்கு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். ஓகேவா? நீங்க உங்ககிட்ட இருக்க நோட்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸுக்கு இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, சோ மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.